வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? ஒரு கூட்டணியில் இடம்பெற்றுவிட்டேன் என்று டிடிவி தினகரனின் ஒரு பரபரப்பு பேட்டியா? வாங்க வீடியோவை மூலமா காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இன்னும் 3 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது அனைத்து கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கிடன அரசியலே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்பது கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் அதற்கான வேலைகளை விஜய் அவர்கள் செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது அண்மையில் கூட டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்று மீண்டும் என்டிஏ கூட்டணியில் அவர் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் பேசப்பட்டு வந்தது. அதாவது அண்மையில் கூட டெல்லி தலைமை ஒரு உத்தரவு ஒன்று அண்ணாமலை அவர்களுக்கு அசைன்மெண்டை கொடுத்திருக்கிறதா. அதாவது என்டிஏ கூட்டணியில் பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் என்டிஏ கூட்டணி இணைப்பதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அண்மையில் கூட அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரனை சந்தித்து மீண்டும் அவரை என்டிஏ கூட்டணியில் சேர்வதற்காக வலியுறுத்தி வந்ததாகவும் செய்திகளாக பார்க்கப்பட்டு வந்தது. அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குளத்தேவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்குகளாக பார்க்கப்பட்டு வந்த நிலையில்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் என்டிஏ கூட்டணி இணைப்பதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருக்கிறதா. ஆனால் டிடிவி தினகரனிடம் அண்மையில் கூறப்பட்ட நிலையில் என்னவென்றால், அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை நாங்கள் என்டிஏ கூட்டணியில் சேரமாட்டோம் என்று அவர் உறுதியுடன் தெரிவித்திருந்தார். ஆனால் அண்மையில் அவர் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதனைத் தொடர்ந்துதான் டிடிவி தினகரனை மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரெல்லாம் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறதா. அதாவது அண்மையில் நடந்த டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துதான் 2021 மக்களவைத் தேர்தலில் அவர் என்டிஏ கூட்டணிக்கான போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்டு தொகுதிகள் நின்று வெற்றி பெற்றார். அந்த நிலையில் தான் கண்டிப்பாக டிடிவி தினகரனுக்கு கண்டிப்பாக பாஜக டெல்லி மேலே தலைமையம் ஒற்றை இலக்கத்தில் அவர்களுக்கு தொகுதி ஒரு பெரிய இலக்கில் கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இந்த நிலையில் தான் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் அழைத்து டெல்லி தலைமையானது மீண்டும் நீங்கள் என்டிஏ கூட்டணியில் சேர வேண்டும் என்று அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற மூத்த தலைவர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் மீண்டும் இணைவதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிமுக பாஜக கண்டிப்பாக ஒரு வலுவான வாக்கு சதவீதம் பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் செல்வாக்கு மிக்கராக திகழ்ந்து வரும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கூடிய விரைவில் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் அவை இணைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பேசப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்திலே அமையும், கண்டிப்பாக கூட்டணி ஒரு விழான கூட்டணி தான் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அவருடன் சட்டமன்றம் மற்றும் அமைச்சர் பதவி கூட கண்டிப்பாக அமமுகவின் விருப்பத்திற்கு கொடுக்கப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.